நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 26/12/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 11ஆம் தேதி டிசம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 10:30 மற்றும் 12. குளிகை 7:30 மற்றும் 9. யமகண்டம் 3 மற்றும் 4:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெல்லம். திதி இன்று காலை 10:37 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று காலை 6:34 வரை சதயம், பின்பு போரட்டாத்தி. யோகம் இன்று காலை 6:25 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 6:34 வரை பூசம், பின்பு ஆயில்யம். மேஷம் ராசினியர்கள் என்ற அனுபவ அறிவு கண்டிப்பாக பரிமளிக்கும். தாராள பணப்பரவு இருக்க கொடுங்க. அலைந்து திரிந்து செல் பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். தொழில் வியாபாரம் முன்னேற்றத்திற்காக முக்கிய நபர்களின் சந்திப்பு இருக்குங்க. இனிமையாக பேசி காரியங்களில் ஈடுபடுவீர்கள். எண்ணியபடி எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி ஏற்படக்கூடும். மற்றொரு விவகாரம் மட்டும் தலையிட வேண்டாம். சொத்து தொடர்பான பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். கவனமாக பேசி பழகுவது நல்லது. கூடுதல் வருமானம் கண்டிப்பாக வரக்கூடும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட்டால் வெற்றி இருக்கும். வெற்றிக்காக கண்டிப்பாக போராடுவீர்கள். வெற்றியும் பெறுவீர்கள். பெண்கள் என்ற வருமானத்தை உயர்த்துவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். சிரமங்களை கண்டிப்பாக குறைத்துக் கொள்வீர்கள். வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். பெண்களுக்கென்று மன மகிழ்ச்சி கொடுங்க. காதல் உங்களுக்கு கண்டிப்பாக ஜெயிக்கும். காதலை பற்றி இல்லத்தில் பேசுங்கள். நல்லதொரு முடிவு கிடைக்கக்கூடும். என்று மாணவர்கள் தெளிவான முடிவெடுப்பதன் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்குங்க. மாணவர்களுக்கென்று பொறுப்புகள் கண்டிப்பாக உண்டாகும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று நீங்க சாமர்த்தியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். தாராளமான பணவரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறக்கூடுங்க. வீண் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். பரணி. என்று சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். காரியங்களில் கூட வெற்றி ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது. குடும்பமான வரை எதையும் யோசித்து செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. கிருத்திகை. நியாயமான விஷயத்தை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கும். அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. திட்டங்கள் நினைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். மதிய வேலை உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. என்று நீங்க நல்லதொரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நியாயமாக நடந்து கொள்வீர்கள். இந்த நாள் நீங்க பதட்டம் கொள்ள வேண்டாம். ரிஷபம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தொழில் புரிவோருக்கு வீண் செலவுகளும் பண முடையும் தவிர்க்க முடியாததாக இருக்கக்கூடும். உணவு உண்ணுவதற்கு நேரமின்றி இருப்பீர்கள். உழைப்பு அதிகமாகத்தான் இருக்கும். எது எப்படியோ சரியான நேரத்திற்கு உணவு எடுத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளுடன் சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மனதளவில் மகிழ்ச்சி இருக்கும். உழைப்பு அதிகமாக இருக்கும். நேர் வழிகளில் பணம் செலவு செய்யக்கூடிய சூழல் இருக்குங்க. ஏதோ ஒரு வகையில் மனம் நிம்மதி அடையக்கூடும். ஆன்மீக பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சாதுமான பலனை கொடுக்கும்.
தொழில் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் கண்டிப்பாக நீங்கும். வியாபாரம் வளர்ச்சி பற்றிய சிந்தனை எழுவுங்க. இன்று பெண்கள் பிள்ளைகளின் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவர்கள். அதிகார துறையுடன் காணப்படுவர்கள். மன மகிழ்ச்சியுடன் காணப்படுவர்கள். பெண்களுக்கு என்று திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். மாற்றங்களும் ஏற்படக்கூடும். காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்கும். பெரிய பிரச்சனை கொடுக்காவிட்டாலும் அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் கைகூடும் வரை அமைதியாக இருக்க வேண்டும் என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும், வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு எதிர்பாராத வகையில் நன்மைகள் ஏற்படக்கூடும். விடுமுறையாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். படிப்பில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்று மனம் உவந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்குங்க. மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். சுறுசுறுப்பு கண்டிப்பாக மேலோங்கும். ரோகிணி. உணவு கட்டுப்பாடு வேண்டும் என்று நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். தொலைந்து போன பொருள் கையில் கிடைக்கக்கூடும். மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். என்று உங்களுக்கு சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கக்கூடும். மன வலிமை உண்டாகும் என்று சொல்ல முடியுங்க. மிருகசிரிஷம். இந்த நாள் உங்களுக்கு நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். காரியங்களை கூட வெற்றி ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் ஏற்படக்கூடுங்க. என்று சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். பங்காளி சண்டைகள் முடிவுக்கு வரக்கூடும். நன்கு படியுங்கள், எதையும் யோசித்து செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மிதுனம் ராசினியர்கள். என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. சிரமங்கள் எல்லாம் கண்டிப்பாக விலகி செல்ல கொடுங்க. எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகக்கூடும். எதிர்பாராத விதமாக நல்ல விஷயங்கள் நடைபெற கொடுங்க. திடீர் பண வரவுகளால் மனம் பரவசப்படும். புதிய ஆடை ஆபரணங்கள் அலங்கார பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். அரசாங்க உதவிகள் தங்கு தடையின்றி கிடைக்குங்க. இன்று கணவன் மனைவிக்கிடையில் இருந்த ஊடல்கள் நீங்கி நெருக்கம் உண்டாகும். பிள்ளைகள் பெருமை சேர்ப்பார்கள். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். குடும்பத்தினருடன் விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். எடுத்த காரியத்தையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பாராட்டுகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. பண வரவு கூட திருப்தியை கொடுக்கும். எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் உங்கள் திறமை பாராட்டு பெறுவது கடினம்தான். எது எப்படியோ நல்லது நடந்தால் சரிதான். பண வரவு வந்தால் சரிதான். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். பெண்கள் என்று வருமானத்தை உயர்த்துவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பெண்களுக்கு என்று எதிலும் மகிழ்ச்சி கொடுங்க. சுறுசுறுப்பு மேலோங்கும் நாளாக இருக்கக்கூடும். யதார்த்தமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனை கொடுக்காது. காதலுக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம். விட்டு கொடுத்து செல்லுங்கள், அது போதும். காதல் தன்னால் கைகூடும். என்று மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். அரசாங்க தேர்வுகளுக்கு இப்போதிலிருந்தே முயற்சி பண்ணுங்கள். உங்களோட முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இந்த நாளை நீங்க சந்தோஷமாகவும் கொண்டாடி மகிழ முடியுங்க. மாணவர்கள் படிப்பை தவிர வேற எதுவும் அக்கறை செல்ல வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். என்ற விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் தெளிந்த நீருடை போல் காணப்படக்கூடும். முயற்சிகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வீர்கள். திருவாதிரை. இன்று எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்க கொடுங்க. சிரமங்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். பார்த்து பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இறைவன் மீது நம்பிக்கை கொள்வீர்கள்.
இறை வழிபாட்டில் மட்டும் அக்கறை கொள்ளுங்கள். வேறு எந்த செலவுகளும் செய்ய வேண்டாம். புனர்பூசம். பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்குங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கும். இன்று மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். எல்லா வகையிலும் நல்லது நடக்க கொடுங்க. அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உங்கள் மீது அன்பு பொழிவார்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுங்கள். பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. கடகம் ராசினியர்கள். இன்று சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கக்கூடும். எளிமையாக பணியில் இன்று ஈடுபடுவீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். வெளியூர் பயண திட்டத்தில் சில மாற்றங்களை மேற்கொள்வீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். மருத்துவ கவனிப்பு கொஞ்சம் தேவைப்படும். எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் உங்கள் திறமை பாராட்டுகளை பெறுவது கடினம்தான். மன உறுதி அதிகரிக்கும். சொத்துக்கள் அடைவதில் தடைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். நல்ல நிலைக்கு வாழ்க்கை செல்ல கொடுங்க. எதிர்மறையாக பேசுவரிடம் விலகி இருப்பது மிக நல்லது. உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம், கவனம் இருக்கட்டும். வாகனங்கள் மூலம் செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த பண வரவு கண்டிப்பாக இருக்க கொடுங்க. மதில் மேல் இருந்த பூனை நிலை இருந்தது கண்டிப்பாக மாறி செல்வாக்க கூடுங்க. எந்த ஒரு பணியாக இருக்கட்டும், இல்லத்தில் கலந்து பேசி முடிவெடுக்க வேண்டும். சில பணிகள் ஆதாயம் கொடுத்தாலும் பணி சுமை அதிகமாக இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று எடுக்கும் முடிவில் தெளிவாக எடுப்பீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு என்று மன வலிமை கூடும் நாளுக்கு கொடுங்க. நல்ல விஷயங்களை ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காதல் உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்கும். புரியாத புதிரை ஏற்படுத்தும். காதலை பொறுத்தவரை இல்லத்தில் சொல்லி முடிவு காண்பது மட்டுமே நல்லது. இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. மாணவர்களுக்கு நல்லதொரு பொறுப்புகள் உண்டாகக்கூடும். முடிந்தளவு அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று பெருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அரசாங்க உதவிகள் தங்கு தண்ணீட்டி கிடைக்கக்கூடும். எதிர்பாராத விதமாக நல்ல பண வரவுகள் வரக்கூடுங்க. மனம் பரவசப்படக்கூடும். பூசம். இந்த நாள் உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கக்கூடும். அபாரமான திறமை வெளிப்படக்கூடுங்க. ஆடை அலங்கார பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையில் அன்பு வெளிப்படக்கூடும். கடினமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். எப்படியாவது காரியத்தை சிறப்பாக முடித்து பாராட்டுக்களை பெறுவீர்கள். பூசம் நட்சத்திரக்காரர்கள் இறைவன் வழிபாட்டை அக்கறையுடன் மேற்கொள்ளுங்கள். ஆயில்யம். இன்று கல்வி அறிவு பற்றிய எண்ணங்கள் ஏற்படுங்க. புத்தி கூர்மை கண்டிப்பாக வெளிப்படும். சிரமங்கள் ஓரளவு விலகி செல்ல கொடுங்க. புத்தி சாதுரியத்தால் காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுலபமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். நேர் வழிகளை மேற்கொண்டு எதிலும் உங்களால வெற்றி பெற முடியுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வது நல்லது. சிம்மம் ராசினியர்கள். இன்று எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. இன்று எந்த ஒரு விஷயத்தையும் பெரிதுபடுத்தாமல் பேசுவீர்கள். நியாயத்திற்கு புறமாக நடந்து கொள்ள மாட்டீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வீட்டில் மகிழ்ச்சி களை கட்டுங்க. குடும்பத்தை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. எல்லாம் சுமூகமாக சொல்லும். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்ல கொடுங்க. நல்லவைகள் உங்களை தேடி வரக்கூடும். அதிகாரியிடம் பணிவாக நடப்பது என்பது ரொம்ப நல்லது. ஆதாயத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். நல்ல விதமாக வந்து கொண்டுதான் இருக்கும். வழக்கு விவகாரங்களை வெற்றி இருக்குங்க. நல்லதொரு முடிவுகளை முன்னேற்றம் இருக்கும். எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி இருக்குங்க. சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகும். இன்று அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்துவீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடுங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். என்று உங்க மனசுக்குள் மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. நம்பிக்கைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும்.
இன்று சிம்ம ராசினியர்கள் கூடுமானவரை தாயின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். சில இடங்கள்ல கொஞ்சம் பார்த்து பேச வேண்டும். கவனம் இருக்கட்டும். காதலை பொறுத்தவரைங்க பெரிய அளவில் குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். காதலுக்காக நீங்க இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். உயர்கல்வியில கூட ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இன்று பெண்கள் அக்கம் பக்கத்தில் கவனமாக பேசுங்கள். சிலர் வேண்டுமென்றே உங்கள் மீது பழி சுமக்க கொடுங்க. பகையில் ஏற்படாமல் நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். பெண்கள் இன்று பேச்சை குறைத்துக் கொண்டு செயல்படுவது மிக நல்லது. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் இன்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளையும் விரைவாக செய்து முடிப்பீர்கள். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் எழக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடுங்க. இன்று நீங்க கொஞ்சம் அமைதியை நிலைநாட்டினால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பூரம் என்று எதையும் யோசித்து செய்யுங்கள். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். சில நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும். பார்த்துத்தான் எதையும் செய்ய வேண்டியிருக்கும். மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. யாரையும் குறைகள் சொல்ல வேண்டாம். நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். உணவு கட்டுப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாகக்கூடும். உத்திரம் காலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். அதே நேரம் உங்களுக்கு காலையில உங்களுக்கு பணி சுமையும் இருக்க கொடுங்க. பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை, எல்லாம் சுமூகமாக செல்லும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். இந்த உணவு கட்டுப்பாட்டினை மட்டும் மேற்கொள்ளுங்கள். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் வெற்றி இருக்கும். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றி விட முடியும். இன்று தெளிந்த நீருடை போல் காணப்படுவீர்கள். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். பிரமாதமாக இதில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கன்னி கன்னி ராசினியர்கள் இன்று சம்பந்தம் இல்லாத பணிகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். உழைப்பு கொஞ்சம் வீணாக கொடுங்க. எதிர்பாராத விதமாக சில பணிகள் உங்களுக்கு நடைபெறக்கூடும். முடியாதது என்று ஏதும் இல்லை. எதிர்பாராத விதமாக உங்களுக்கு அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கும். இன்று பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தை தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பணவரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நியாயமான கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கூட கண்டிப்பாக மாறக்கூடும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கூட கண்டிப்பாக கிடைக்கும். இன்று அசைக்க முடியாத தெய்வ நம்பிக்கை ஏற்படக்கூடும். ஓரளவு நினைத்ததெல்லாம் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். பெண்களுக்கென்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. காதலை பொறுத்தவரை எதையும் யோசித்து செயல்படுத்த வேண்டும். பதட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. மாணவர்களுக்கு பொறுப்புகள் உண்டாகக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள், அது போதுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடி அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம்
இன்று பணி நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். காலை நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்குங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். பிடித்தமான விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. என்று உங்களுக்கு நெடுநாளை ஆசைகள் நிறைவேறும் நாள் என்றே சொல்ல முடியும். அஸ்தம் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் போல் வாழ்க்கையை அமைந்துவிடக்கூடும். கூடுதல் பணவரவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்க கொடுங்க. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. எல்லாம் சுமூகமாக செல்லும். சூழ்நிலைகளும் சாதகமாக இருக்கக்கூடும். என்று உங்களுக்கு விருப்பங்கள் ஓரளவு கைகூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சித்திரை பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பண வரவு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடுங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். இரவும் பகலும் உங்களுக்கு கடினமான சூழல் கொஞ்சம் மாறி மாறித்தான் இருக்கக்கூடும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. எல்லாம் சுமூகமாக செல்லும். தயவு செய்து மனக்கவலை மட்டும் அடைய வேண்டாம். நடப்பவை எல்லாம் நல்லதுக்கே. அப்படி என்று எதையும் செல்லுங்கள். கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில மாற்றம் இருக்கும். துலாம் ராசினியர்கள் எனக்கு கொடுத்த வாக்குறுதியை எப்படியாவது காப்பாற்றி கொடுப்பீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. முகப்பொலிவு அழகு கண்டிப்பாக கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. என்று பயணத்தை பற்றிய பிரச்சனைகள் ஏதுமின்றி சிரமம் இல்லாமல் செல்லக்கூடும். தன வரவும் தாராளமாக இருக்கும். ஆலய வழிபாட்டில் அக்கறை கொள்வீர்கள். ஆரோக்கிய மேம்பாட்டால் மருத்துவ செலவுகள் ஏதும் இருக்காது. வாக்கு வன்மையால் பொருளாதார நிலை உயரும். என்று குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் இன்முகம் கொடுத்து பேசுவார்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்கள் நீங்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் இருப்பீர்கள். அக்கம் பக்கத்திடம் அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோக மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கூடுதல் உழைப்பு ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் குடிவிடும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அரசியல் தொழில் உள்ளவரின் நட்பு கிடைக்கும். எதிர்பாராமல் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். பெண்கள் என்று சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். காரியங்களை சுலபமாக செய்து முடிக்க முடியும். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பெண்களுக்கு இன்று மன வலிமை கண்டிப்பாக கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். பெண்கள் இன்று முன்கோபப்பட வேண்டாம். இன்று காதலை பொறுத்தவரை சிரமங்கள் இருக்கும், பதட்டம் இருக்கும். காதலை வெளிப்படுத்துவதற்கான பிரச்சனையும் இருக்கும். நாட்கள் போகட்டும், எல்லாம் சரியாகும். பொறுமையாக இருங்கள். இன்று மாணவர்கள் படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை செல்லக்கூடாது. கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவருக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் வெற்றி மீது வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை இன்று நீங்க அனைவரும் வேக்கபடி நடந்து கொள்வீர்கள். பொருளாதார விருத்தி மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைகள் எல்லாம் பெரிதாக இருக்காது. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் வரக்கூடுங்க. நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முன்கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். சுவாதி இன்று மன அமைதி கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். பொறுமையாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பொறுமையாக எதையும் செய்யுங்கள். அது வெற்றி கொடுக்கும். என்று உங்களுக்கு தன்னம்பிக்கை கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விசாகம் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். இன்று இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டுங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். கூடுதல் பணமரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கையை அமைந்துவிடக்கூடும். மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். என்று விடாமுயற்சிக்கு வித்திருமலாக இருக்க கொடுங்க. காரியங்களும் கண்டிப்பாக கைகூடும். எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. எல்லாம் உங்களுக்கு சந்தோஷமாக அமையும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள்
இந்த ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். பணத்தை பற்றிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியும். அரசு ஆதரவால் புதிய உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்குங்க. பதவி உயர்வு ஆகியவற்றை கண்டிப்பாக எதிர்பார்க்கக்கூடும். எதிர்பார்த்த முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வாழ்க்கையிலும் இனிய மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. தொழில் நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பணவரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதிர்பார்த்த அளவு எல்லாம் உங்களுக்கு சிறப்பாகவே நடக்கக்கூடுங்க. லாபத்திற்கு ஈடு குறைவு இருக்காது. புதிய ஆர்டர்கள் கண்டிப்பாக கிடைக்கும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். உத்தியோக மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். தடங்கல்கள், கூடுதல் இழைப்பு ஆகியவை கொஞ்சம் இருக்கத்தான் செய்கின்றது. நீங்கள் தான் பார்த்து எதையும் செய்ய வேண்டியிருக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும். வேகமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். எதிலும் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க. தாராள மனசு கொண்டவராக காணப்படுவீர்கள். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். வாக்கு வன்மையால் பொருளாதார நிலை கண்டிப்பாக உயரும். பெண்கள் வேகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். அற்புதமாக காரில் ஈடுபடுவீர்கள். அனைவரிடத்திலும் இன்முகம் கொடுத்து பேசுவீர்கள். பெண்களுக்கு என்று கூடுதலாகவே பணவரவு கிடைக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை மட்டுமே குழப்பம் இருக்கும், நெருக்கடி இருக்கும். நீங்கள் தான் அமைதியாகவும் பொறுமையாகவும் செல்ல வேண்டும். வீண் விவாதங்களில் தலையிட வேண்டாம். என்று மாணவர்கள் பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. முயற்சிகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். அடுத்த ஒரு பிரச்சனை மட்டும் தலையிட வேண்டாம். பார்த்து எதையும் நிதானமாக செய்யுங்கள், அது போதுங்க. அனுஷம். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. யதார்த்தமான பேச்சு வெளிப்படக்கூடும். பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி கிடைக்கும். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். வாழ்க்கையில் உங்களுக்கு இனிய திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது உங்க கையில் உள்ளது. கேட்டை. கடுமையான உழைப்பு ஏற்பட கொடுங்க. எப்படியாவது சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். புத்தி கூர்மையும் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். செயல்களில் உங்களுக்கு வேகம் போடுங்க. அடுத்த ஒரு பிரச்சனை மட்டும் தலையிட வேண்டாம். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும். வாழ்க்கையில் புதிய உற்சாகம் பிறக்குங்க. என்று உங்க மனசுக்குள் தைரியம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். தனுசு. தனுசு ராசினியர்கள். இன்று உங்களுக்கு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. எடுத்த காரியங்கள் தடைபடுவதைக் கண்டு தன்னம்பிக்கை மட்டும் இழக்க வேண்டாம். தொடர்ந்து முயலுங்கள், முடியாதது எதுவுமில்லை. துணிந்து செயல்படுங்கள், வெற்றி நிச்சயம். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லுங்க. முயற்சி கண்டிப்பாக திருமணையாக்கும். இன்று முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. எடுத்த காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். வாக்கு வன்மையால் நன்மைகள் ஏற்பட கொடுங்க. காரியங்கள் அனுகூலம் உண்டாகும். வேலை தவறி உணவு உண்ண வேண்டிய சூழல் இருக்குங்க. வீடு வாகனம் மூலம் முன்னேற்றம் இருக்கும். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்கும். அடுத்த ஒரு பிரச்சனைகளை தலையிடுவதை தவிர்த்து விட வேண்டும். மனம் போல் வாழ்க்கையை அமைந்துவிடக் கொடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். எதிரிகள் தவிடுபொடியாக கொடுங்க. அனைவரிடத்திலும் என்முகம் கொடுத்து பேசுவீர்கள். அக்கம் பக்கத்தினர் உங்களை அனுசரித்து செல்வார்கள். அனைவரும் உங்களை பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். என்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. புது புது விஷயங்களையும் தெரிந்து கொள்வீர்கள். முக சுதிக்கு மயங்க மாட்டீர்கள். பெண்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். துணிந்து எடுக்க முடிவில் வெற்றி இருக்கும். பெண்களுக்கு மனம் போல் வாழ்க்கையை ஏற்பட கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், அமைதியாக செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றியடை போடும். என்று மாணவர்கள் பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும்.
மாணவருக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக உண்டாகும். நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்பட கொடுங்க. கல்வியில் உங்களால சிறந்து விளங்க முடியும் என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது, வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று சில பணிகள் இழுபறியாகத்தான் இருக்க கொடுங்க. செய்ய நினைத்த காரியத்தை நீங்க தட்டு தடுமாறி செய்ய வேண்டியிருக்கும். ஆன்மீகத்தில் உங்களுக்கு மிகுந்த நாட்டம் இருக்கும். இறைவன் வழிபாட்டில் அக்கறை கொள்வீர்கள். வேலை தவறி மற்றும் உணவு உண்ண வேண்டாம். சரியான நேரத்திற்கு எடுத்துக்கொள்ளுங்கள். உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள், அது போதுங்க. போராட்டம் இறைவன் வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபட வேண்டும். கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். என்று உங்க மனசுக்குள் எதிலும் சந்தோஷம் உண்டாக கொடுங்க. சிற்றின்ப செலவுகள் ஏற்படக்கூடும். சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. உத்திராடம் இன்று காலை பொழுது மகிழ்ச்சியை கொடுக்கும். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். லாபமும் குறைவாக இருக்கக்கூடும். தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். இருந்தாலும் நீங்க கடன் வாங்கியெல்லாம் எதிலும் ஈடுபட வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு செயல்படுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மகரம் ராசினியர்கள். இந்த வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டுங்க. கூடுதலாகவே உழைப்பு உங்களுக்கு இருக்கக்கூடும். எடுத்த காரியங்களை கண்டு பயப்பட வேண்டாம். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். தன்னம்பிக்கை இழக்காமல் செயல்படுவது நல்லது. இதுவரை இல்லாத அளவுக்கு மனசுக்குள் தைரியம் ஏற்படக்கூடும். வாழ்க்கையில் புதிய உற்சாகம் ஏற்படக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். தொழில் மூலமாக தனவரம் இருக்கக்கூடுங்க. எதிர்ப்புகளும் கண்டிப்பாக குறைந்து விடக்கூடும். நண்பர்கள் தானாகவே முன்வந்து உதவிகளை செய்து கொடுக்க கொடுங்க. பெயரும் புகழும் கண்டிப்பாக ஓங்கும். அரசு உதவியால் தொழில் சிறப்பாக நடைபெறக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி களை கட்டுங்க. முயற்சிகளில் கூட கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். பணம் சேரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. மற்றவர்கள் செய்ய தயங்கும் வேலையை கனகச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பாராட்டும் கண்டிப்பாக கிடைக்கப் பெறுவீர்கள். எண்ணியபடி செயல்களில் முன்னேற்றம் இருக்கும். காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க கொடுங்க. மிகவும் பொன்னான நாளாக இருந்து விடக்கூடும். இன்று பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். செயல்களை வேகமாக செய்து முடிப்பீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். பெண்கள் இன்று தீராத உடல் ஆரோக்கியம் நல்ல விதத்திற்கு வரக்கூடும். மருத்துவ செலவுக்கு பின்னர் உடல் ஆரோக்கியமும் மேம்பட கொடுங்க. பெண்களுக்கு இன்று மனசுக்குள் தைரியம் உண்டாக கூட்டும். இன்று காதல் நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளித்து விட முடியும். காதலில் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அமைதி காண வேண்டும். பக்குவமாக செயல்பட வேண்டும். பொறுமையாக செயல்பட்டு இதிலும் ஈடுபட வேண்டும். இன்று மாணவர்கள் கல்வியை தவிர வேறு எதிலும் அக்கறை செல்லக்கூடாது. படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவருக்கு பொறுப்புகள் கொடுங்க. நல்ல விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் இன்று யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். இன்று பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். அரசாங்க தேர்வில் வெற்றி பெற்று சாதனையும் படைக்க முடியும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் முயற்சி மட்டுமே. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் இன்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நிலுவில் உள்ள பணம் கண்டிப்பாக வர கொடுங்க. சிரமங்கள் கூட கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கொடுங்க. மன மகிழ்ச்சி கூடுமாக இருக்கக்கூடும். தைரியமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். இன்று உங்களுக்கு சிற்றின்ப செலவுகள் ஏற்பட கொடுங்க. காரியங்கள் ஓரளவு கைகூடும். இந்த நாள் உங்களுக்கு பிரச்சனைகள் பெரிதாக இருக்காது. திருவோணம் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்காது. சுமூகமாக எல்லாம் செல்லக்கூடும். நட்பு ரீதியில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லக்கூடுங்க. காரியங்கள் கூட கண்டிப்பாக கைகூடும்.
இன்று எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். அவ்விடம் இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடும். இன்று நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். பகை உணர்வு ஏற்படுத்தியது கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். நியாயமான விஷயத்தை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் வேண்டியவரை பிரியக்கூடிய சூழல் வெளிப்பட கொடுங்க. இன்று எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். பெரிய பிரச்சனை இல்லைங்க. நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். நல்லது நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று நீங்க எதிர்நீச்சல் போட்டு கண்டிப்பாக வெற்றிகரமாக வாழ்க்கை நடத்த முடியும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் என்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். பணத்தை பற்றிய கவலைகள் ஏற்பட்டு பெண்ணை சரியாக கூடும். புத்திசாலித்தனம் கண்டிப்பாக வெளிப்படக்கூடுங்க. சாமர்த்தியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். சுக சௌக்கிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். நட்பு ரீதியில் ஏற்படக்கூடிய சிரமங்களுக்கு முடிவு கட்டுவீர்கள். எதிர்பார்த்த இனங்களில் பண வரவு தாமதப்பட்டாலும் வரக்கூடுங்க. கடுமையான நிதி சுமை இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக மாறக்கூடும். கைமாத்தாக்க பேரிடம் கடன் வாங்க வேண்டியிருக்கும். பயணங்கள் செல்ல படுத்திட்டம் வெற்றியை கொடுக்கும். உறவுகளிடம் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். வீண் விவாதங்களை தவிர்ப்பது மிக நல்லது. காரிய தடை தாமதம் ஏற்படுவது கண்டிப்பாக சரியாகுங்க. நட்பு ரீதியில் உங்களுக்கு சிரமங்கள் விலகி செல்லும். இரவு நேர வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். கொடுத்து வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பழைய வேலைகளை இன்று நீங்க சிறப்பாக முடித்து காட்டுவீர்கள். புதிய வேலை வாய்ப்புகளையும் உயர்த்திக் கொள்வீர்கள். தினம் தினம் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக கொடுங்க. உற்சாகம் ஏற்பட கொடுங்க. புது விஷயங்கள் நாட்டம் ஏற்பட கொடுங்க. வெற்றியும் சுலபமாக அமைந்துவிடக்கூடும். கும்பம் ராசினியருக்கு வேலை தவறி மட்டும் உணவு உண்ண வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். முக்கியமாக சத்தான ஆகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள், அது போதும். இன்று பெண்கள் வெளி உலக தொடர்புகளை விரும்பும் விதத்தில் அமைத்துக் கொள்வீர்கள். பயணங்களை மேற்கொள்வீர்கள். பெண்கள் யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். கூடுதல் பணவரவு ஏற்பட கொடுங்க. பெண்களுக்கு இன்று மன வலிமை கூடும் நாள் என்று சொல்ல முடியும். காதல் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாலும் இறுதியில வெற்றியை கொடுக்கும். காதலுக்காக இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். எதையும் சிந்தித்து செயல்படுத்துங்கள், அது வெற்றியை கொடுக்கும். இன்று மாணவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். கல்வியை தவிர வேறு எதிலும் நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. மாணவர்கள் யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். பயணங்கள் செல்ல வேண்டிய சூழல் இருக்குங்க. விடுமுறை விட்டாலும் கல்விக்காக நேரம் ஒதுக்குங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் இன்று முன்கோபம் உங்களுக்கு அதிகமாக வரக்கூடும். செய்ய நினைத்த காரியத்தை நிதானமாக செய்ய பாருங்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. சாதுமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். சுமாரான நாளாகத்தான் இருக்கக்கூடும். சுக சௌக்கியத்திற்கு பங்கம் விளையுங்க. அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். இன்று உங்களுக்கு தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கி கொள்ள கொடுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் எதிர்கொள்ளுங்கள். சதயம் கெட்ட சகவாசத்தை அடியோடு ஒழியுங்கள். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. எதையும் யோசித்து மட்டும் செய்யுங்கள். இல்லத்தில் கலந்து ஆலோசனை பண்ணுங்கள். தொழிலுக்காக பெரிய முதலீடுகள் இப்போதைக்கு செய்ய வேண்டாம். பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்க கொடுங்க. யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். சில நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்கின்றது. பார்த்து எதையும் செய்யுங்கள், அது வெற்றியை கொடுக்குங்க. போராட்டாத்தி இன்று நீங்க இனிமையாக பேசி பொழுதை கழிப்பீர்கள். காரியங்களை ஓரளவு சுலபமானதாக அமைத்துக் கொள்வீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். சிரமங்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். இன்று பண விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். நேர்த்தியாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பங்கள் ஓரளவு கைகூடும். இன்று உங்களுக்கு பகை உணர்வு ஏற்படுத்திவிடும் பேச்சுக்கள் வேண்டாம். எதையும் தன்னிச்சையாக்க முடிவெடுங்கள், அது வெற்றியை கொடுக்குங்க. யாரையும் நம்பி எதிலும் இறங்க வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருங்கள், அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மீனம் ராசினியர்கள் இன்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடும். பணத்தை பற்றிய கவலைகள் ஏற்பட்ட பின்னர் சரியாகும்.
புதியது ஒரு உற்சாகம் ஏற்படக்கூடும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடுங்க. நிலுவையில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். வேக வேகமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். வாழ்க்கையில் இனிய மாற்றங்களை அனுபவிப்பீர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். கூடுதல் பணவரவு ஏற்படக்கூடுங்க. பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடும். முயற்சி கண்டிப்பாக திருமணியாக்கக்கூடும். இதுவரை இல்லாத அளவுக்கு மனசுக்குள் தைரியம் ஏற்படக்கூடுங்க. வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் ஏற்படக்கூடும். பண வரவுகள் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்ப்புகள் மறைந்து விடக்கூடுங்க. பகை பாராட்டியவர்கள் பகையை மறந்து நட்பு கரம் நீட்டுவார்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. தடைகளை உடைத்தெறிந்து கூட வெற்றி ஏற்படக்கூடும். அரசு ஆதரவும் ஏற்படக்கூடும். அரசியல்வாதிகளின் நட்பின்றி ஏற்படக்கூடும். காரிய தாமதம் ஏற்பட்டாலும் சாதகமான பலன் ஏற்படக்கூடும். நீண்ட நேரம் கண் விழித்திருப்பது ரொம்ப நல்லது. இன்று உடற்பயிற்சி மேற்கொள்வது மிக சிறப்பு. யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். நடப்பது எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். உள்ளத்தை உற்சாகமாக வைத்துக் கொள்ளுங்கள். உணவு கட்டுப்பாட்டினை மேற்கொள்ளுங்கள். தியானம் போன்ற பயிற்சியில் ஈடுபடுங்கள். மற்றபடி உங்களுக்கு சிரமம் இல்லைங்க. மீனம் ராசினியர்கள், கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் கூட மகிழ்ச்சியை கொடுக்குங்க. எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. பெண்கள் இன்று அற்புதமாக காரியங்கள் ஈடுபடுவீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று எதிலும் மகிழ்ச்சி கூடும். அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் பிரச்சனை கொடுக்காது. மன நிம்மதி ஏற்படுத்தும். காதலை நீங்க விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. கண்டிப்பாக காதல் கை கொடுங்க. இன்று மாணவர்கள் பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். கல்வியில் சுலபமாக சாதிக்க முடியும். உயர்கல்வி பற்றிய எண்ணம் ஏற்படக்கூடும். விடுமுறை விட்டாலும் நீங்க படிப்பதை தொடர வேண்டும். கல்விக்கான நேரத்திற்கு ஒதுக்க வேண்டும். இன்று எல்லாம் சுலபமாக செல்லக்கூடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. இன்று திருப்திகரமான முன்னேற்றம் இருக்கும். காரியங்கள் கூட கண்டிப்பாக வெற்றி இருக்கும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தெளிவான சிந்தனை இன்று ஏற்படக்கூடுங்க. எதிலும் மன மகிழ்ச்சி கூடும். என்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். இந்த நாள் நீங்க எதிலும் வெற்றி அடைய செய்ய முடியுங்க. உத்திரட்டாத்தி. கவனக்குறைவாக எதிலும் ஈடுபட வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். நேர்மையுடனும் செயல்படுவீர்கள். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைகள் தீருங்க. அத்தியாவசிய தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். நெருக்கடி ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரேவதி. பயணங்கள் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். மன வலிமை ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்லது நடைபெறக்கூடுங்க. கொஞ்சம் சோம்பேறித்தனமாக காணப்படுவீர்கள். சுறுசுறுப்பை மட்டும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். என்று உங்களுக்கு உற்சாக உழைப்பு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். பண வரவையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.